ஹே எவ்ரிவன், இன்னைக்கு ட்விட்டரில் என்னென்னா உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பாத மெசேஜை அவங்க அனுப்பின மாதிரி உங்கள் இன்பாக்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு தேவையானது உங்கள் சிஸ்டமில் ஒரு XML எடிட்டர் அண்ட் உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸை பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்எம்எஸை இந்த பேக்கப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பேக்கப் எடுத்துருங்க. அது XML ஃபைலாக உங்களோட மொபைலில் ஸ்டோர் ஆகும். தென் உங்கள் மொபைல் டேட்டா கேபிள் உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி அந்த XML ஃபைலை சிஸ்டத்துக்கு காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் இருக்க XML எடிட்டரை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த XML ஃபைலில் நீங்கள் கடைசியாக ரிசீவ் பண்ண மெசேஜ் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன மெசேஜ் இருக்கோ அதுதான் நீங்கள் ரீசெண்டாக ரிசீவ் பண்ணதாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த மெசேஜை எடிட் பண்ணுறேன். இந்த மெசேஜை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. சேவ் பண்ணிட்டு இந்த XML ஃபைலை நீங்கள் எடிட் பண்ண XML ஃபைலை மறுபடியும் உங்களோட மொபைலில் அந்த பேக்கப் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் அந்த பேக்கப் ரீஸ்டோர் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்க. இப்போ ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண மெசேஜும் இதில் ஆட் ஆகிருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோவில் இருக்க மாதிரி உங்கள் லவர்கிட்ட அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரியும் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சந்திக்கலாம் என்னோடய அடுத்த வீடியோவில்.